வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் ஓவர்டோஸ் சேனல். லாஸ்ட் வீடியோல பிட்காயின் டெக்னாலஜினா என்ன, எதனால இந்த டெக்னாலஜி உருவாச்சுங்கிறத பத்தின டீடைலா பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பிட்காயின் டெக்னாலஜினா என்ன, எப்படி மார்க்கெட்ல அது ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸாம்பிளுக்கு லைப்ரரி எடுத்துக்கோங்க. யாருனாலும் அந்த லைப்ரரிக்கு போகலாம். லைப்ரரியில இருக்கிற டிராபேக்ஸ்ல புக்ஸை வைக்கலாம். பட் லைப்ரரியன், அதாவது லைப்ரரி மாஸ்டர் மட்டும்தான் இந்த டிராபேக்ஸை அன்லாக் பண்ணி உள்ள இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஃபுல் அக்சஸும் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ஒன் வே சிஸ்டம். சரி, இந்த எக்ஸாம்பிளுக்கும் பிட்காயினுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். சப்போஸ் என் ஃப்ரெண்ட் எனக்கு கொஞ்சம் பிட்காயின்ஸை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அவ போன்ல இருக்கிற ஆப்பை யூஸ் பண்ணி டிஸ்போசபிள் டிராப் பாக்ஸ்னு ஒன்னு கிரியேட் பண்ணணும். இத பிட்காயின்ல என்னன்னு சொல்லுவாங்க, அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ரஸ்ங்கிறது பிட்காயினை சென்ட் பண்றதுக்கான ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தவங்களுக்கு லெட்டர் அனுப்பணும்னா அவங்களோட கரெக்டான ஒரு அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் கரெக்டா லெட்டர் போய் ரீச் ஆகும். இந்த அட்ரஸ் தான் டெஸ்டினேஷன் பாயிண்ட்னு சொல்றோம். பட் பிட்காயினோட அட்ரஸ் எப்படி இருக்குன்னா, லாங் நம்பர்ஸும் அண்ட் லெட்டர்ஸோட காம்பினேஷனா இருக்கும். சோ இந்த அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, இம்பாசிபிள். அதனால எல்லா பிட்காயின் அப்ளிகேஷன்ஸும் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக அட்ரஸை QR கோட பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டு, என்னோட அம்மா, என் சிஸ்டர், இப்படி யாரெல்லாம் எனக்கு பிட்காயின்ஸ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் என்னோட QR கோட ஸ்கேன் பண்ணி எனக்கு பிட்காயினை சென்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் யார் வேணாலும் லைப்ரரி டிராப் பாக்ஸ்க்குள்ள புக்கை வச்சுக்கலாம். பட் அந்த பாக்ஸோட கீ லைப்ரரியன் மாஸ்டர்கிட்ட தான் இருக்கு. அது மாதிரி தான் யார் வேணாலும் எனக்கு இந்த டிராப் பாக்ஸ்ல பிட்காயினை சென்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பிட்காயினை அக்சஸ் பண்றதுக்கான ஃபுல் ரைட்ஸ் எனக்கு, அதாவது தி கிரியேட்டர், எனக்கு மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் இந்த அக்சஸ் பண்றதுக்கான கீ என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என் ஃப்ரெண்ட் சார்லஸ்ங்கிறவரு எனக்கு ஒரு 10 பிட்காயின்ஸை செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ கம்ப்யூட்டர்ல மேத்தமெட்டிக்கலி இந்த ப்ராசஸ்லாம் உள்ள நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ சார்லஸ் என்ன பண்றாரு, என் டிராப் பாக்ஸ்ல இருக்கிற QR கோட ஸ்கேன் பண்ணி 10 டிஜிட்டல் பிட்காயினை உள்ள போடுறாரு. அவரால உள்ள போட மட்டும்தான் முடியும். பிகாஸ் அந்த டிராப் பாக்ஸ் லாக்ல தான் இருக்கும். அதோட கீ ஓனர், அதாவது என்கிட்ட தான் இருக்கும். இந்த கான்செப்ட்லயே ரொம்ப வியர்டான போர்ஷன் இப்போதான் வரப்போகுது. நல்லா பாருங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் சார்லஸ் 10 பிட்காயின் தான் என் டிராப் பாக்ஸ்ல போட்டுட்டாரு. இப்போ எனக்கு கால் பண்ணி, இங்கதான் உன் பிட்காயின் இருக்கு, உனக்கு நான் இவ்வளவு பிட்காயின் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாருன்னா, இந்த லாக்ல இருக்கிற என்னோட டிராப் பாக்ஸை எடுத்து பப்ளிக் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிருவாரு. இந்த பப்ளிக் பிளேஸை தான் நம்ம பிளாக் செயின்னு சொல்றோம். பிளாக் செயின்ங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய பிளேஸ். இங்கதான் எல்லாரோட லாக் பாக்ஸஸ்மே இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு லாக் பாக்ஸஸ்க்கும் செப்பரேட் ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் அவங்க பாக்ஸுக்கான கீ இருக்கும். சோ இந்த லாக் பாக்ஸஸ்லாம் பப்ளிக் பிளேஸ் ஆன பிளாக் செயின்ல இருக்கிறனால ஒவ்வொரு பாக்ஸஸ்லயும் எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்குது, எவ்வளவு டிஜிட்டல் பிட்காயின் இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே பாத்துக்கலாம். பட் யாரோட பாக்ஸஸையும் அவங்களுக்கு தெரியாம போய் அக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இதுல இன்னொரு ஒரு கியூட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு யாருக்கு எவ்வளவு செட் பண்ணிருக்காங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பிரைவேட். பட் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, 10 பிட்காயின் டிரான்சாக்ஷன் யாரோ ஒரு பர்சன்ட்ட இருந்து இன்னொரு பர்சன்ட்க்கு நடந்திருக்குன்னு தெரியும். ஒரு டேக்கு ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் இப்படி வேர்ல்டு வைடா நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ நானே ஒருத்தவங்களுக்கு 5 பிட்காயின் போடுறேன்னா அவங்களோட டிராப் பாக்ஸ்ல போட்டுட்டு அந்த டிராப் பாக்ஸை கொண்டு போய் பப்ளிக் பிளேஸ் ஆன பிளாக் செயின்ல கொண்டு போய் பிளேஸ் பண்ணிடுவேன். கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். நான் யாரோட பாக்ஸ்ல போட்டேனோ அவங்களால மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிற கீயை வச்சு அவங்க பாக்ஸை ஓபன் பண்ணி நான் போட்ட பிட்காயினை எடுத்து வேற எதுக்காச்சும் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் பிளாக் செயினோட செக்யூரிட்டி லெவல் வேற லெவல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. வேற யாருனாலையும் உள்ள போய் காயின் எடுத்துரும். சரி, நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி பப்ளிக் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கு? இப்படி பண்றதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆன்லைன் ட்ரேடிங், பிட்காயின் ட்ரேடிங்ஸ், இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. சரி, சார்லஸ் எனக்கு இப்போ 10 பிட்காயினை செட் பண்ணிட்டாரு. நான் இப்ப என்ன செய்ய போறேன், பிளாக் செயின்குள்ள போய் அதுல நான் கிரியேட் பண்ணி வச்ச டிராப் பாக்ஸ் எனக்கு தெரியும். பிகாஸ் அதோட கீ என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த கீயை யூஸ் பண்ணி என்னோட டிராப் பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற 10 பிட்காயின்ஸை எடுத்து அதை எப்படி வேணாலும் நான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த 10 பிட்காயினை US டாலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன், இதை ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணிப்பேன்.
இல்ல வேற யாருக்காச்சும் இந்த 10 பிட்காயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். இப்படிதான் கம்ப்யூட்டர்ல மேத்தமெட்டிக்கே இந்த பிட்காயின் ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபைனலி இந்த பிட்காயினோட மெயின் 2 கோர் பாயிண்ட்டை சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், பிட்காயின்ங்கிறது ஒன் வே டிரான்சாக்ஷன். அதாவது யார் வேணாலும் பிட்காயினை உள்ள போடலாம், பட் ஓனர் மட்டும்தான் அந்த பிட்காயினை எடுத்துக்க முடியும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், லீவிங் டிரான்சாக்ஷன் இன் பப்ளிக். அதாவது உங்களுக்கு பிட்காயினை சென்ட் பண்றேன்னு டைரக்டா உங்களை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாம அவங்களோட லாக் பாக்ஸை கொண்டு போய் பப்ளிக் டிரான்சாக்ஷன் ஆக பிளாக் செயின்ல வச்சிருவாங்க. இதுதான் லிவிங் டிரான்சாக்ஷன் இன் பப்ளிக்னு சொல்றோம். இந்த ரெண்டும் தான் பிட்காயினோட மெயின் கான்செப்ட்னே சொல்லலாம். இந்த வீடியோல பிட்காயின் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கம்ப்யூட்டரைஸ்டா உள்ள மேத்தமெட்டிக்கலி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோக்கு பண்ணிருக்கிற எஃபர்ட் அண்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம இன்ஜினியரிங் ஓவர்டோஸ் சேனல் க்ரோ ஆகுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye bye. What is any more? Thanks for watching.